அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை இங்கே அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த நபரோடு நீங்கள் தொடர்பில் இல்லை அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும். ஓகே. ஸோ தொடர்பில் இல்லாத நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் தொடர்பில் இல்லாத நபர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஓகே. ஸோ நான் அதுக்கு ஏஞ்சல்கிட்டேருந்தும் ஆன்சர் வந்து எடுத்துக்கொள்வோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள், உங்களை விட்டு பிரிந்த நபர்கள் மீண்டும் உங்களை வந்து இணைய வாய்ப்பு இருக்கிறதா? ஏஞ்சல் ஆன்சர் சொல்லுங்க. மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து உங்களை வந்து இணையறதுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சில விஷயங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை அவங்க உங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னாலும், 2 விஷயத்துக்கும் தெளிவு இருக்கணும். ஓகே. நீங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதே போல் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அந்த விஷயத்த உங்கள் நபர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் வந்து தெளிவாக சொல்லணும். ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது இப்போ பேச போகிறீங்க அப்படின்னாலே அதையே ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணிவிட்டு, இல்லை அதையே ஒரு இது என்னவா இருக்கும் இந்த பதில், இது ஏன் அப்படி கதைச்சாங்க, ஏன் திரும்ப இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதையுமே உருவாக்கிடாமல், நீங்கள் கதைக்க போகிற விஷயத்தில் வந்து தெளிவு வேணும். ஓகே. ஸோ அதே போல் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை சரியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அரைகுறையாக புரிஞ்சுட்டு எதையுமே முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. ட்ரஸ்ட், அதாவது நம்புங்க. ஓகே. உங்கள் காதலை நம்புங்க. இந்த நபர் வந்து திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறத நம்புங்க. ஓகேயா. ஸோ நீங்கள் அப்படி நம்பி மேனிஃபெஸ்டோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிந்து போன நபர்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து முழு மனசோடு பண்ணணும். ஓகேயா. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்த முழு மனசோடு பண்ணுறீங்க அப்படின்னா அது 100க்கு 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் அப்போ ஏதாவது உங்கள் நபர்கிட்ட பேச போகிறீங்க, இல்லை திரும்ப வந்து சேர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் பேச போகிற விஷயத்தில் தெளிவு அப்படிங்கிறது வந்து வேணும். ஓகே. ஸோ நான் தெளிவாக சில விஷயத்த கதைக்க முடியும் என் நபர்கிட்ட, அதே மாதிரி அவங்க சொல்கிற சில விஷயத்த தெளிவாக என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அவங்க கூட கதைக்க போங்க. ஓகேயா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே, இவர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஓகே, ரைட். இந்த இடத்துல மீண்டும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த நபர்கள் வந்து இதை மறந்து கூட போயிருக்கலாம், ஏன்னா ரொம்ப காலமாச்சு, இவங்க நினைவில் நான் இருக்கேனானே தெரில அப்படிலாம் இருக்குது அப்படின்னு அவங்க மனசில் கேள்வி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்களை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேவா. ஏன்னா இவங்க கூட நீங்கள் தொடர்பில் இல்லை அப்படின்னாலும் இன்னுமே கூட உங்களுக்குள்ளே நடந்த அந்த சில விஷயங்கள், காதல் தரக்கூடிய விஷயங்கள், அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், அது 2 பேரும் க்யூட்டாக நடந்துட்ட சில விஷயங்கள், சில மூமெண்ட், அதெல்லாம் இன்னுமே அவங்க மைண்டில் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னா கூட இது அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. இந்த நபருக்கு உங்கள் நீங்கள் உங்கள் மனசில் யாராவது இப்போ ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்காக வேண்டி தான் இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த நபருக்கு வந்து உங்களை விட்டுட்டு, உங்களோட எண்ணங்களை வந்து விட்டுட்டு, அதை வந்து மறந்துட்டு இதில் மூவ் ஆன் ஆகுறதோ, இல்லை இந்த நபரை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு போகிறதோ அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் உங்களை மறைக்கணும் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு வந்து உங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க யூனிவர்ஸ்.
ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க உங்கள் நபருக்கு அப்படின்னா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட இந்த நபர்கள் பத்திரமா வச்சுட்டு உங்களோட ஞாபகங்களை வந்து ரொம்பவே பொக்கிஷமாக இவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்கள் லைஃப்குள்ளே வரணும் அப்படின்னா கூட சில விஷயத்துக்கு வந்து இவங்க வந்து போராட வேண்டி வரும். ஓகே. ஸோ அது என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ அப்படி சில விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகே. போராட்டத்துக்குரிய விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ போராட்டத்துக்குரிய விஷயங்கள்லாம் இவங்க முகம் கொடுத்து வென்று வந்தாங்க அப்படின்னா தான் இந்த காதலை ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதே போல் இது காதலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தையும் பிடிக்க முடியும். ஓகே. ஸோ அதே போல் இந்த நபர்கள் வந்து தான் உங்கள் வாழ்க்கைக்கு வேணும், இந்த மனசில் இருக்க இந்த நபர் தான் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு சிலருக்கு தான் இந்த நியூஸ் வர எல்லாருக்கும் கிடையாது. இந்த நபர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் வந்து எங்கே ஒரு சில லைஃப்குள்ளே வராங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத இங்கே ஒரு சிலருக்கு யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. இந்த நபர்கள் வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓ மை காட் எஸ். ஓகே. 100க்கு 70% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, வரணும்னு ஆசையும் இருக்குது, எண்ணமும் இருக்குது. மேபி இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்பு கூட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை என்ன பண்ணினா ஈஸியாக நம்ம அந்த இலக்கை போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க தான் செய்கிறாங்க. ஓகே. அதாவது வர்றதுக்கு எல்லாம் ரெடியாகி அவங்க அந்த தேரில் வந்து ரெடியாக இருக்காங்க. போகலாமா இல்லை இன்னும் கொஞ்சத்தில் போகலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தான் இருக்குது. சின்ன ஒரு கேள்வி தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே. மற்றபடி இங்கே அவங்க தயாராக தான் இருக்காங்க. ஸோ அதே போல் இந்த நபர்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இப்போ எந்த நபர் இருக்காங்களோ அந்த நபர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ உங்களோட பொறுமையும் உங்களோட காதலும் தான். ஏன்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் காதலை நீங்கள் வெளியே காட்டுவீங்க. ஏன்னா நீங்கள் பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபமாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச மட்டும் பொறுமையாக இருங்க. ஓகே. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது ஈஸியாக அந்த காதலை வந்து உங்கள் பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே. ஏன்னா அந்த நபர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஓகே. ஓ மை காட். ஏன் அப்படி? ஸோ அமைதியாக இருங்க. ஓகே. ஸோ ஓகே. கார்ட்ஸ் எல்லாம் தாறுமாறாக கீழே விழுந்து ஸோ நான் இதை எடுக்க போகிறது கிடையாது. ஓகே. இந்த இடத்துல தடுமாற்றம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு சில தடுமாற்றங்களும் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது நீங்களாக இருக்கலாம், உங்கள் நபர்களாக இருக்கலாம். அதாவது இந்த நபர் கூட இப்போ நான் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது ஆர்வம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்படி ரொம்பவே அதிகமாக இருக்க நபர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதாவது உங்கள் நபர் கூட உங்கள் மனசுக்குள்ளே இப்போ இருக்க நபர் கூட கதைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக இருக்க நபர்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கூட கார்டு வந்து அப்படியே வருது. என்ன தெரிஞ்சு கொள்ளணும், சீக்கிரமாக வரணும், சீக்கிரமாக தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்பவே அதிகமாக ஹெவியாக இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஓகே. இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து வரணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட ரொம்ப வேகமாக வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே ரொம்ப வேகமாக வர மாதிரியெல்லாம் தெரில. ஆனால் பட் வந்து காதலோடு வருவாங்க. இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் வந்து தெளிவில்லாமல் நடந்திருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும்.
சில நம்பிக்கை துரோகங்கள் கூட நடந்திருக்கலாம். ஓகே. அது உங்க கையில நடந்திருக்கலாம். இல்ல அவங்க கையில நடந்திருக்கலாம். இல்ல நீங்க கூட தப்பா கூட புரிஞ்சிட்டுருக்கலாம். இந்த விஷயத்துல இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த நீங்க தப்பா கூட புரிஞ்சிட்டுருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால கூட அ இந்த இடத்துல வந்து ஒரு தெளிவு இல்லாதனால கூட இந்த மனக்காயம் அப்படிங்கிறதும், இல்ல நீங்க என்ன முதுகுல குத்துற மாதிரி பண்ணிட்டீங்களே! நான் இப்படி எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ வந்து முதுகுல குத்துற மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறது. ஸோ அதேபோல அந்த சைட்லேருந்து உங்க நபர்கள் கூட நீங்க முதுகுல குத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு தவறுதலா புரிஞ்சுட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த தவறுதலா புரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இங்க வர்றதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா கூட, இந்த கப்ப ஓப்பன் பண்ணாம அப்படியே கையில வச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஓகே. ஸோ வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதேபோல சில விஷயத்த ஈஸியா வந்து மறைக்க அவங்களால முடியல. ஓகே. அதுக்கான வழியும் தெரியல. ஓகேயா? ஸோ இந்த நபர்கள் வந்து சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு இருந்தால் கூட, ஒரு சில நபர்களுக்கு அதுக்கான சரியான டைமிங் இது இல்லை. ஓகேயா? ஏன்னா இப்போ நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக ஒரு கர்மா சைக்கிள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு கர்மா சைக்கிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால கூட இப்போதைக்கு இது வந்து ரீயூனியனுக்கு வந்து அவ்வளோ பாசிபிளாக இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இந்த ரதத்தில் ஏறி இவர் ரெடியாக இருந்தால் கூட அதை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு இவர் ரெடியாக இல்லை. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியாக ஒரு சில கர்மா வந்து உங்கள் நபர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெவியாக இருக்கிறதுனால கூட உங்ககிட்ட வந்து அவ்வளோ வேகமாலாம் இந்த நபர்களால் வந்து சேர முடியலை. ஸோ அப்படி வந்து சேரணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தடங்கல் வந்து ஏற்படுது. ஓகேயா? ஸோ அவங்க வந்துடணும் அப்படின்னு நினச்சா கூட திருப்பி ஏதாவது ஒரு தடங்கல் வந்து பட்டு திருப்பி பின்னாடியே போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகேயா? ஏன்னா இவங்களோட அந்த பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், அந்த கர்மாவாக இருக்கட்டும், இவங்கள அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண விடாமல் திரும்ப திரும்ப ஒரு சிறையில் கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகள் செய்யும்போது திரும்பியும் இந்த சிறைக்குள்ளே வந்து சிக்கிக்கொள்கிறாங்க. அப்போ இந்த சிறை அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு டார்க் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தனிப்பட்ட கர்மாவாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல போயிடலாம். இப்போதைக்கு இது வேண்டாம். இப்போதைக்கு நான் இதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்க வந்து தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் தான் உங்கள் நபருக்கு ஸ்டார். அதே போல் அந்த நபருக்கு நீங்கள் தான் ஸ்டார். ஓகேயா? ஆனால் இந்த இடத்துல சரியாக இவங்களால இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஏன்னா ரொம்ப டார்க் எனர்ஜி வந்து இங்கே பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்குது. இவங்க கிட்டத்தில் கூட வர முடியலை. இல்லைன்னா உங்களால் இவங்க பக்கத்தில் நீங்கள் காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர் பக்கத்தில் போக முடியாமல் இருக்கும். ஓகேயா? ஏன் அப்படின்னா இந்த டார்க் எனர்ஜியும் இல்லைன்னா இந்த பிளாக் மேஜிக் எனர்ஜியும் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு சிலருக்கு வந்து வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட வேகமாக வந்து சேர முடியல. ஓகே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த டார்க் எனர்ஜி வந்து இந்த இடத்துல இருந்து இவங்க அதே இடத்துல தானே நிற்கிறாங்க. இந்த படகை ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே. அக்கறைக்கு வந்துடுவாங்க. ஸோ கரைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட பக்கம் வந்து வந்துடுவாங்க. அப்போ இப்படி இருக்க ஸ்டார் வந்து மற்ற பக்கம் திரும்பிடும். ஓகே. அப்போ இந்த ஸ்டார் வந்து தலைகீழாக இருக்கிறதுனால சில உத்வேகம் வந்து இவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஓகேயா? ஸோ அதே போல் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது அப்படின்னா கூட என்னால் முடியலை. இதுக்காக ஸ்டெப் எடுக்கவே முடியலை. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. சீரியஸாக இந்த விஷயம் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த வந்து யோசிச்சுட்டு அமைதியாக்கிடுறாங்க. ஸோ என்னதான் இந்த நபர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நபர்கள் ஒரு சில முதுகில் குத்துற மாதிரி ஒரு சில கேவலமான வேலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அந்த விஷயம் தான் இவங்களுக்கு இன்னமும் உறுத்திட்டுருக்கு. ஓகே. ஸோ அது கூட ஒரு டார்க் எனர்ஜியாக மாறி இவங்கள அந்த இடத்துல இருந்து எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு ஒரு டார்க் எனர்ஜி வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னால் இங்கே பார்க்க முடியுது.
ஏன்னா வரணும்னு ஆசைக்க முடியல. ஓகே. நிறைய காயப்பட்டிருக்கலாம் நீங்கள் உங்கள் பார்ட்னர். அப்போது இந்த டார்க் எனர்ஜியும் இந்த பிளாக் மேஜிக் எனர்ஜியும் என்ன பண்ணுது அப்படின்னா வரவிடுதில்லை அப்படிங்கிறது தான் என்னால் இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. இந்த காயப்பட்டதையே சுட்டி சுட்டி காட்டுதே ஒழிய இங்கே ஒரு அற்புதமான காதல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுதில்லை அவருக்கு. இவங்களும் திரும்பி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. இந்த விஷயம் நடந்துருச்சு, இந்த விஷயம் அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டக் ஆகி அதே ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டக் எனர்ஜியும் இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இவங்க எந்த ஒரு டார்க் எனர்ஜிக்குள்ளே மாட்டிட்டு தவிக்கிறாங்களோ அதுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த டார்க் எனர்ஜிக்குள்ளேருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலே இங்கே இந்த காதல் வந்து ஈஸியாக கை கூடிடும். ஓகே, ஈஸியாக இவங்க கூட வந்து கமிட்டட் ஆகிடுவாங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸ்திரத்தன்மையாக ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போதைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. ஓகே, ஆனால் அதுக்கான ஸ்டெப் எடுக்கக்கூடிய நேரம் வந்து இப்போ வரல அப்படிங்கிற மாதிரியும், அதுக்காக அவங்க தயாராக இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தான் எனக்கு இங்கே கான்சலியாக தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கோட நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.